நிலவரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஓரளவு நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. விலைனா எப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரே விலையா இருக்காது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும். இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு இந்த ஏரியாவில் வந்து நவீன் சிக்கன் பொடி வந்து ரொம்ப ஃபேமஸு. லோக்கல் பிராண்டு தான். ஆனால் வந்து நல்லா வந்து ஃபேமஸு. நவீன் சிக்கன் பொடி வந்து ஒரு சரத்தில் வந்து 10 பீஸ் இருக்கும். அது வந்து இங்கே வந்து எப்படின்னா, ஒரு கடையில் 75 கொடுப்பாங்க. ஒரு மொத்த கடையில் ஒரு கடையில் 78 கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பையாக விற்றுவாங்க, ஒரு கிலோவாக விற்றுவாங்க மொத்த கடையில். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1 போகும் 2 போகும். அதனால நம்ம வந்து அதெல்லாம் ரேட் வந்து குறைச்சி தர முடியாது. நம்ம வந்து 10 ரூபா ரேட்டு தான். நமக்கு வந்து 7 ரூபா 80 பைசா ஆகும். நம்ம வந்து 10 ரூபா ரேட்டு தான். இதுதான் வந்து நவீன் சிக்கன் மசாலா. இது வந்து நல்லாயிருக்கும். சிக்கன் 65 போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். மதுரையில் வந்து மோஸ்ட்லி வந்து நிறையா ஏரியாவில் இந்த சிக்கன் பொடி தான் வந்து அதிகமாக சேல் ஆகுது. மசாலாவோட ரேட்டு வந்து எம்ஆர்பி ரேட் வந்து 12 ரூபான்னு போட்டிருக்கும். இது வந்து இதோட வெயிட் வந்து 20 கிராம் தான் இருக்கும். இது வந்து 1/2 கிலோ கறிக்கு வந்து ஒரு பேக்கெட் மாதிரி போடுவோம். போட்டால் இது வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இதில் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதிலே வந்து போட்டிருக்கும். அப்படியே நம்ம யூஸ் பண்ணால் இதில் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து உப்பும் சேர்த்துருப்பாங்க. இதோட ரேட்டு தான் வந்து 10 ரூபான்னு கொடுக்குறோம். எம்ஆர்பி ரேட்டு கொடுக்க மாட்டோம். 12 ரூபான்னு கொடுக்குறோம்னா 10 ரூபான்னு கொடுக்குறோம். கடையில் வந்து 10 ரூபா தான் கொடுக்குறோம். ரீட்டைல் கடையில் வந்து எல்லா கடையிலும் 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. நாங்கள் 10 ரூபா தான் கொடுக்குறோம். நன்றி.